வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா டேஸ்டியான ரவா கஞ்சி செய்ய போறோம். இந்த ரவா கஞ்சி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரவா கஞ்சி பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 125 கிராம் அளவுக்கு ரவாவை எடுத்து இதை நல்லா நம்ம மிதமான சூட்டில் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும், அதே சமயம் கஞ்சி நமக்கு குடிக்கிறப்ப வாசமாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறோம். இப்போ நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ரவா நல்லாவே ரோஸ்ட் ஆகி செவந்து வந்துருச்சு. 4 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு, அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நம்ம ரவாவை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ரவா நல்லா வெந்து திக்கான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். நல்லா வெந்துருச்சாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரவா வேகிறதுக்கு நமக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம அந்த கஞ்சிக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துக்குவோம். அந்த உப்பை நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த இனிப்போட டேஸ்ட் நமக்கு கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பை சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போது. எல்லா சுகரையும் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி நம்ம வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோட வாசம் நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்டாக நம்ம ஏலக்காய் சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். 1/2 மூடி அளவு தேங்காவை திருவி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 லிட்டர் தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை பசும்பால் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே உங்களுக்கு தண்ணியை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்னாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். நீங்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரவா கஞ்சிக்கு தேங்காய் பாலை சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாகவும், அதே சமயம் வாசமாகவும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி தேங்காய் பாலை சேர்க்குறோம். லாஸ்ட்டாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை நீங்கள் சேர்க்குறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் நெய்யை சேர்க்குறப்ப கூடுதலாக உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும் அப்படின்னா முந்திரி திராட்சை கூட நம்ம வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல சூப்பராக டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ரவா தேங்காய் பால் கஞ்சியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரவா கஞ்சியை நம்ம ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.